ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த முல்லைத்தீவுல இருக்கிற வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து மீண்டும் இந்த முல்லைத்தீவு கடற்கரைக்கு போலான்னு போனேன். இதுதான் நான் என் பயணத்துல பாக்குற முதல் வடகிழக்கு கடற்கரை. இதுல என்னடா விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் நான் இலங்கையில சூரியன் அஸ்தமிக்கிறத தான் பார்த்திருக்கிறேன். முதல் முறையா சூரியன் உதிக்கிறத பார்க்க போறேன். இப்ப இல்ல, சூரியன் உதிக்கும் போது இந்த கடற்கரை நான் வார நாட்கள்ல போனதுனால யாருமே இல்ல, கொஞ்சம் வெறிச்சோடி கிடந்தது. நான் அப்படியே மணல்ல நடந்து கரையை கடந்து அந்த கடல் கிட்ட போனேன். இலங்கையோட கடல் அழகே அழகுதான்ப்பா. இந்தியாவிலும் இந்த மாதிரி கடற்கரைகள் அழகா இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நல்ல தூய்மையா வச்சிருப்பாங்க, அங்க இல்ல, அவ்வளவுதான். என்னதான் கடற்கரைகள்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த இலங்கையோட கடற்கரைகள் மட்டும் வித்தியாசமா இருந்தது. ஒரு இடங்கள்ல கடல் நீளமாகவும் ஒரு இடங்கள்ல கடல் பச்சையாகவும் சில இடங்கள்ல நீளமும் பச்சையும் கலந்த மாதிரி இருந்தது. கடற்கரைகளிலே இயற்கையோட இவ்வளவு கலை நயமா அட்டேங்கப்பா. இந்த கடற்கரையில நம்ம சந்திக்க 3 தம்பிங்க வந்தாங்க. குறிப்பா இந்த முன்னாடி 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, இவங்க 10 கிலோமீட்டர் தொலைல இருந்து மிதிவண்டி மிதிச்சு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அம்புட்டு அன்பு நம்ம மேல. இந்த தம்பிங்க சும்மா இல்லாம அண்ணா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த பனிக்குழம்பத்தை வாங்கிட்டு வந்தாங்க. இதை சாப்பிட்ற பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல. இந்த பனிக்குழம்பத்தை சாப்பிட்டு நம்ம படுத்துக்கணும் வச்சிங்களா, பயணம் சரியா பண்ண முடியாதுன்றதுனால வேணான்னு சொல்லிட்டேன். அன்பா நமக்கு வாங்கிட்டு வந்த தம்பியோட முகத்துல அமைதி இல்லாம போயிட்டு அவருக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நமக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் என் கடவுள். பாவம் வாங்கிட்டு வந்து அந்த 2 தம்பிங்களே சாப்பிட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டமே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்தது. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ள அங்க சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நானும் அந்த இன்னொரு தம்பி அந்த பக்கத்துல இருக்கிற மாந்தோப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். முல்லைத்தீவுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நீங்க வந்தா தான் இந்த பிரதான கடை வீதிகளுக்கு வர முடியும். இங்க தான் எல்லாமே இருக்குது. இது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து புது குடியிருப்பு தான் போனோமா பொருட்களை வாங்குறதுக்கு. அப்படி அந்த கடை வீதிகளை நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ரசிகர் ஒருத்தர் நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன இந்த பக்கம் அப்படிலாம் கேட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த இரவோட முல்லைத்தீவோட முழு அத்தியாயம் முடிஞ்சது. மீண்டும் மறுநாள் எந்திரிச்சு திரிகோணமலை போறதுக்காக கிளம்பி தயாரான அடுத்த குட்டிகளை சொல்றேன்.